ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ண விஷயம்தான். ஸோ இதில் மெயினாக நம்ம சொல்லியிருந்த விஷயம் வந்து இந்த 2050 2045க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும். அதே மாதிரி செல் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஸோ செல் ஆப்ஷன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். அதாவது இந்த 2035 37 வந்து மார்க்கெட் ரீச் ஆகக்குள்ள மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ இதுக்குரிய அப்டேட் வந்து நேற்று லைவ்ல நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த அப்டேட் தான் இது. ஸோ லைவ்ல கொடுத்த அப்டேட். ஸோ லைவ் நிறைய பேர் கண்டினியூ பண்ணுறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ நேற்று நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், லைவ் பாருங்கள். நம்மளோட லைவை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். ஸோ வளமையாக நம்ம பார்க்குற மாதிரி மந்த்லேருந்து போய்க்கிறோம். ஸோ மந்த் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருக்கிற மந்த் வந்து மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் 11 டேஸ் இருக்குது. ஸோ 11 டேஸுக்குள்ளே நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வார் சிச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா மேபி எல்லாருமே எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் திரும்பவும் வார் சிச்சுவேஷன் வரக்குள்ள மார்க்கெட்டில் திரும்பவும் இந்த 2070 2080 ஜோனை வந்து மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ மேபி அப்படி நடக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே டெக்னிக்கல் ரீதியான அப்டேட். ஸோ நியூஸ் டைம் நேரம் நம்மளோட லைவ் பாருங்கள். ஸோ ஃபண்டமெண்டல் அப்டேட் வந்து லைவ் நேரம் நம்ம கொடுப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன். ஸோ சப்ளை ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து பிலோ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த ஜோன். ஸோ இந்த ஜோன் எடுத்துக்கிறங்க, கட்டாயம் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் தான் 35. ஸோ 35 36 எடுத்துக்கிறோங்க. நான் கொஞ்சம் நேற்று எதிர்பார்த்தது அபவ் 35க்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருன்னு. இப்போ மார்க்கெட் அந்த மாதிரி க்ளோஸ் வைக்கல. 29 30க்கு கீழே தான் மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு வேறு தேவையான பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் இந்த கரண்ட் மந்த்துக்குரிய லோ. ஸோ லோன்னு பார்த்தீங்கன்னா 2002 நீங்கள் அப்ராக்ஸாக எடுத்துக்கிறீங்க, 2002 எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன நீங்கள் வந்து மந்த் லோன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை பார்த்துட்டு. ஸோ அப்படியே வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட்னு பார்க்கக்குள்ள நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கண்டினியூஸாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பேசியிருப்போம். ஸோ இது ஒரு டவுன். ஸோ மார்க்கெட்டில் கண்டினியூவாக டவுன் வரப்போன்னு. ஸோ அதுக்கு பிறகு வந்த வீக்கில் வந்து இது ஒரு டோஜி. ஸோ இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த வீடியோவில் நம்ம கரெக்டாக கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. என்ன காரணம்னா இந்த இடத்துல டோஜி ஒன்று கிரியேட் ஆகிருக்குன்னு கன்ஃபர்மேஷன் நமக்கு எடுத்துக்கலாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன காரணம்னா இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 2 ரெட் கலர் வந்து வீக்லி சார்ட் வந்துருக்கு. வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் கொஞ்சம் பிலோ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதனால நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஃபோக்கஸ் ஆகிட்டு அதுல இருந்தால் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நம்ம வீக்லி க்ளோஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வீக்லி லோ வந்து நம்ம பார்த்துக்கலாம், சேம் தான். ஸோ அதனால அது தேவையில்லை. இது வீக்லி க்ளோஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ வீக்லி க்ளோஸ்ன்னு சொல்ல போல் 2030 வரும். நீங்கள் 29 வந்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ வீக்லி ஹைன்னு சொல்ல போனால் இந்த 60, அதாவது 2060 வரும். நீங்கள் வந்து அதில் 60 எடுத்துக்கிறீங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கக்குள்ள தெரியுது மார்க்கெட் என்னென்னா, ப்ரீவியஸாக இருக்கிற இந்த வீக் எல்லாமே க்ளோஸ் வச்சுருக்கு. இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ கண்டினியூஸாக என்ன நடக்க போகுதுன்னா, மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் ரீதியாக மார்க்கெட்டில் கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு திரும்பவும் அங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படியே வந்து இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு பார்க்கக்குள்ள நமக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து லாங் ரெட் கலர் கேண்டில். பட் நாங்கள் எதிர்பார்த்தது இதில் எகெயின் 3வது கேண்டில் கிடைக்கலையும் இதுவும் ஒரு ரெட் கலர் கேண்டிலாக கிடைக்கணும். கிடைச்சா கட்டாயம் வந்து 198073 மட்டும் சம்திங் வரதுக்குரிய சான்சஸ் இருந்துச்சு. பட் திரும்பவும் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் வந்து திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து அதே ஜோனில் திரும்பவும் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ட்ராடேல க்ளோஸ் வச்ச இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அபவ் வந்து இந்த ஜோனுக்குள்ளே தான் திரும்பவும் எகெயின் இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. மேபி இந்த ஏரியா வந்து இந்த நடந்த சிச்சுவேஷன் வந்து, அதாவது இந்த சிச்சுவேஷன் வந்து இந்த இடத்துல நடந்த ட்ரேடிங் வந்து ஒரு ஃபேக் ட்ரேடிங்காக கூட, ஃபேக் மார்க்கெட்டாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேபி கண்டினியூஸாக நமக்கு புல்லிஷ் கொடுக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது.
ஸோ இன்ட்ராடே படி பார்க்கக்குள்ள நமக்கு கரெக்டாக ஒரு சிச்சுவேஷன் எடுக்க இயலாது. ஸோ லாங் டைம் நமக்கு வீக்லி மந்த்லி பார்க்கக்குள்ள தான் நம்ம செல் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் அமையுது. ஸோ இதில் நமக்கு 2023 நான் அதில் வந்து 2023 மட்டும் எடுக்கிறேன். ஸோ அப்படியே வந்து 4 ஹவர் சார்ட் போய்க்கிறேன். ஸோ 4 ஹவர் சார்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஹவர் சார்ட் வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ள ஒரு ரெட் கலர் கேண்டலாக க்ளோஸ் வச்சிருக்கு. ப்ரீவியஸாக இருந்த கேண்டில். ஸோ அதுக்கு பிறகு இருந்த கேண்டில் வந்து ஒரு மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதனால அதுவும் ஒரு டோஜி மாதிரி, இது ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு தான் சொல்லுவாங்க. பட் ட்ராகன் ஃப்ளை டோஜியாக இருந்தாலும் இந்த விக் வந்து ஷடோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கணும். ஸோ லாங் இல்லை, அதனால இது வந்து ஒரு டோஜியாக மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம ஒரு எடுத்துக்கலாம். ஸோ அது கரெக்டான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ மண்டே மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ஜிடிபி நியூஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற கரன்சிஸ், அதாவது வேற அது ஜிவிபி, ஈரோ மார்க்கெட்டை வந்து சிபிஐ நியூஸஸ், மற்ற சின்ன சின்ன நியூஸஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் உரிய அப்டேட்டில் பார்க்க போனால் நம்ம இந்த இதில் வந்து நம்ம கூடுதலாக எதிர்பார்க்குறது வந்து மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட். ஸோ இந்த 4 ஹவர் சார்ட்டையும் இந்த வீக்லி சார்ட்டையும் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஏன்னா வீக்லி சார்ட்னு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த இந்த வீக்லி சார்ட், ஸோ இந்த ஜூன், ஸோ இது வீக்லி க்ளோஸ் எடுத்திருக்கோம். ஸோ வீக்லியில் வந்து நமக்கு இந்த ஜூன் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் சைட் ஆயிருக்கு 2045. நான் இப்போதைக்கு இந்த 2045 வந்து ஒரு கீ ஜூனாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த என்ன ரீசன்னா, இதை வந்து ஒரு yellow கலராக கொடுத்துக்குருவோம். இந்த 2045க்கு கீழே மார்க்கெட் வந்து எபோவ் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் புல்லிஷ் மார்க்கெட் திரும்பவும் எகெயின் ஸ்டார்ட் ஆக சான்சஸ் இருக்குது. என்ன காரணம்னா, வீக்லி சார்ட் பாருங்க, ப்ரீவியஸாக இருந்த இந்த 2 வீக்கையும் மார்க்கெட் வந்து ஒரு லாங் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ எகெயின் இந்த இடத்துக்கு திரும்பவும் வரக்குள்ள திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து பை ஸ்டார்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ரிஜெக்ஷன், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் திரும்ப போக்குள்ள திரும்பவும் பை ஸ்டார்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே வந்து 4 ஹவர் சார்ட்டுக்குரிய அப்டேட் பார்த்துட்டோம். அப்படியே நம்ம வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கிறோம் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன்னு சொல்ல போக்குள்ள நான் வந்து லைன் சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது. டவுன் சைட் ட்ரெண்ட் லைன் இருக்குது, அப் சைட்டுக்குரிய ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கனெக்ட் பண்ணுறேன். நம்ம கேண்டில்ஸ்டிக் படி கொஞ்சம் மோடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதில் மோடிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த சிச்சுவேஷன் என்ன காரணம்னா, மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் 44, 45 சம்திங் வந்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் என்ன செஞ்சு போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை, இந்த இடத்துல வந்து நல்ல பிரேக் அவுட் நடக்கல, கட்டாயம் இந்த இடத்துல பை திரும்பவும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. என்ன கன்ஃபர்மேஷன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கீ ஜோனும் கனெக்ட் ஆகுது, அதே மாதிரி வந்து இந்த ட்ரெண்ட் லைனும் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ டவுன் சைட்டுக்குரிய ட்ரெண்ட் லைன் எதுன்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நம்ம கொஞ்சம் லாங்காக பார்ப்போம். நான் வந்து இதோட கனெக்ட் பண்ணுறேன் இங்கேருந்து. ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து மோடிஃபை பண்ணிக்கலாம். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்துட்டு மோடிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் மோடிஃபை பண்ணுறேன். ஸோ இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி நான் வந்து இந்த சார்ட் அப்டேட் வந்து நான் ஆல்ரெடி டெலிகிராமில் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் என்னென்னா, இந்த ஒரு ஜூனுக்குள்ளே நமக்கு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கல, அது இந்த ஜூனில், சரியா? ஏன்னா இது நமக்கு ட்ரேட் ஜூன் இல்லை. இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஒன்று டவுன் சைட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் பண்ணால் நம்ம டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, திரும்பவும் என்ன நடக்க போகுதுன்னா, இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இதில் இருந்து நம்ம கண்டினியூவாக பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயின் ஆப்ஷன் இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கு. ஸோ என்ன பொறுத்தவரையில் இது ஒரு வீக்லி சார்ட் படி பார்க்கல, இது பிரேக் அவுட் நடந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. பாருங்கள், வீக்லி சார்ட்டில் ஒரு பிரேக் அவுட் வந்து கரெக்டாக நடந்திருக்காது, சாரி. ஆனால் பட் இது லாங் டைமில் பார்க்கக்குள்ள பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற இந்த 3 வீக்கையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதனால்
ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ நீங்கள் நம்ம டெக்னிக்கல் ரீதியாகவே நம்ம பார்த்துக்குருவோம். ஸோ என்னை பொறுத்தவரை நான் செல் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த 2 ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செல் பார்த்துக்குறோம். செல் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் இதுக்கு பிலோ தான். இந்த 2020 இல்லாட்டி 22க்கு கீழே நீங்கள் 20 இல்லாட்டி 22க்கு கீழே நீங்கள் செல் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி செல் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா 2000 மட்டும் நம்மளுக்கு டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பை சைட்னு ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள நமக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன், அதாவது இந்த கீ ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ கீ ஜூனை பிரேக் அவுட் பண்ணாலும் இந்த 2045ல இருந்து 2050. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக பேசுகிற சேம் ஜூன் தான், வேறு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த 2000க்குள்ளே தான் ரன்னிங்கில் இருக்குது, 2080லேருந்து 2000க்குள்ளே. ஸோ இந்த 2045 2050 என்றது வந்து ஒரு நல்ல கீ ஜோன். ஸோ நல்ல கன்ஃபர்மேஷனாக நமக்கு இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நீங்கள் 50 எடுங்க. 50 நல்ல கன்ஃபர்மேஷன். திரும்பவும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இதுக்கு மேலே நமக்கு திரும்பவும் பை ஸ்டார்ட் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ உள்ள சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷனுக்குரிய அப்டேட். ஸோ ஃபண்டமெண்டல் ரீதியாக நம்ம பார்க்கல கட்டாயம் எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் என்னன்னா, ட்ரேடர்ஸ் எல்லாருமே சொல்கிற விஷயம்னா மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும். அதே மாதிரி டெக்னிக்கல் ரீதியாக பார்க்கல ட்ரெண்ட் லைன் எல்லாமே பிரேக் அவுட். ஸோ வீக்லி சார்ட்லேயும் மந்த்லி சார்ட்லேயும் நமக்கு மார்க்கெட்டில் ரெட் கலர் கேண்டில் இருக்கனால நம்ம டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறனால நம்ம வந்து கட்டாயம் வந்து ட்ரேடிங்கில் வந்து ரிஸ்க்கை வந்து லோ பண்ணிக்கிறோங்க. நான் வளமையாக சொல்கிற விஷயம்தான். ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் இல்லாத டைமில் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நிறைய ஆப்ஷன் இருக்குது. மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ரிஸ்க்கை லோ பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற ட்ரேட் ஒரு நாளைக்கு ஒரு 3 ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, வளமையாக நீங்கள் ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா மார்க்கெட் ஸ்டேபிள் இல்லாத டைமில் வந்து அது ஒரு ட்ரேடாக இல்லாட்டி 2 ட்ரேட் மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. ஸோ எபோவ் 3 ட்ரேடுக்கு மேலே போகக்குள்ள கட்டாயம் லாஸஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கட்டாயம் எப்பயுமே நீங்கள் வந்து டெய்லி நமக்கு கன்ஃபார்மான ஒரு ஜூன் கிடைக்குமா இருந்தால் கட்டாயம் கன்ஃபார்மான டெய்லி ஜூன் இல்லை நமக்கு. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஸோ மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கும் தான். நிறைய பேர் கேட்பீங்க மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் ஆகுது, செல் சைட் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ ஏன் நீங்கள் பை ஆப்ஷன் எடுக்கல, ஏன் செல் ஆப்ஷன் எடுக்கல? இப்போ விஐபியில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் நம்மகிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணுவாங்க, பிரதர் பை மூவ்மெண்ட் கொடுக்குது, ஏன் நீங்கள் பை எடுக்கலைன்னா நமக்கு கரெக்டான ஒரு ப்ரைஸோ இல்லாட்டி கரெக்டான ஒரு பாயிண்ட் இல்லாமல் நம்ம ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஃபேக் பையோ இல்லாட்டி ஃபேக் டவுனோ நம்ம எடுக்கலாது. ஸோ கட்டாயம் அது வந்து ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம எடுக்கிறது நமக்கு திரும்பவும் நம்மளோட கேபிட்டல் வந்து சேஃப் இல்லாமல் தான் இருக்கும். கட்டாயம் இந்த ஜனவரி மந்த் வந்து மார்க்கெட் ஸ்டேபிள் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் ஜனவரி மந்த் வந்து மார்க்கெட் ஸ்டேபிள் இல்லை. இனிமேல் மார்க்கெட் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேபிள் வர்ற மட்டும் நீங்கள் வந்து லோ ரிஸ்க் எடுங்க. கட்டாயம் பையும் கிடைக்கும், செல்லும் கிடைக்கும். உங்களுக்கு பை ஃபாலோ பண்ணுறவங்க பையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், செல் ஃபாலோ பண்ணுறவங்க செல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போனீங்கன்னா கட்டாயம் வந்து 2 இடத்துலையும் உங்களுக்கு ஃபெயிலியர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் மெயின் ஆப்ஷன். ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் ஏ ஆப்ஷன். ஸோ கட்டாயம் ஏ ஆப்ஷன் நடக்கணும். நான் இப்போதைக்கு சிச்சுவேஷனில் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன். இந்த ஏ ஆப்ஷனுக்கு பிறகு தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஐடியா எடுக்கலாம். என்னன்னா இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க போகுதா, இல்லை மார்க்கெட் வந்து திரும்ப இதில் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப இதில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் டவுன் சைட் போகுதான்னு நம்ம ஏ கன்ஃபார்முக்கு பிறகு தான், ஏ நடந்ததுக்கு பிறகு தான் அதுக்குரிய அப்டேட் பார்க்கலாம். சப்போஸ் நம்ம நினைக்கிற மாதிரி ஏ நடக்கலைன்னா கட்டாயம் இந்த பி ஆப்ஷன் நடக்கிறதுக்குரிய சான்சஸ் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ லாங் செல் லாங் பை வந்து இன்னுமே கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா இந்த மந்த் க்ளோஸ் வச்சா ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இயரில் எப்படி இந்த ஒரு இயரில் இருந்து, அதாவது இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மே மட்டும் மார்க்கெட் எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம்னு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த மந்த் க்ளோஸ் வச்சா, ஜனவரி மந்த். ஸோ அது மட்டும் கொஞ்சம் லோ ரிஸ்க் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து கீ ஜோன்ஸ் கொஞ்சம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் இதை வந்து நீங்கள் கீ ஜோனாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. வேணா இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது கீ ஜோன், அதாவது 2045ல இருந்து நீங்கள் 2050 மட்டும் பாருங்கள். ஸோ இது கீ ஜோன். இந்த கீ ஜோனுக்கு மேலே பை, இந்த கீ ஜோனுக்கு கீழே செல் ஓப்பனில் தான் இருக்கும். ட்ரெண்ட் லைன் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். மேலே இருக்க ட்ரெண்ட் லைனையும் நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு கீழே பிலோ செல் ஓப்பன் ஆகும். இப்படி செல் ஓப்பன் ஆனால் கட்டாயம் வந்து இந்த டைம் வந்து 2080 2074 மட்டும் மார்க்கெட்டில் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. வேறு நியூஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் கொஞ்சம் பாருங்கள். நான் எதிர்பார்க்குறது இது மட்டும்தான், இந்த ஆப்ஷன்.
இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட். அது உடனே மார்க்கெட்டில் டவுன் சைட் வருமானு தெரியல. மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு கூட ஸோ கொஞ்சம் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கூட கொஞ்சம் மேலே போயிட்டு சரி மார்க்கெட்டில் கீழே வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கல, மார்க்கெட்டில் வார் சிச்சுவேஷன் கூடுது, இல்லாட்டி ஜியோ பொலிட்டிக்கலில் நிறைய அப்டேட்ஸ் வருது அப்படின்னா அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணி இந்த ஜோனுக்கு வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம மார்க்கெட்டை ரன் பண்ணி போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ ட்ரேடிங் சம்மந்தமான அப்டேட்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவை, ட்ரேடிங் சம்மந்தமான ஏதாவது கொஷின் தேவைன்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்குரிய ரிப்ளை நம்ம திரும்ப கொடுப்போம். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்கெண்ட்.